நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள ராஜேஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள், கனவை நனவாக்குங்கள்னு அடிக்கடி தனது பேச்சில் குறிப்பிடுவார். உடனே இதற்கு நல்லா தூங்கணும், தூங்கும்போது தான் கனவு காணணும்னு நம் ஆட்கள் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. எப்பவும் நமது நோக்கம் என்னவோ அதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். நமது குறிக்கோள் நமது மனதில் எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது ஆலோசனை அறிவுரை. சரி, பொதுவாக நமது செயல்பாடுகள் நல்லா இருக்கணும்னா நல் உணவு நல் உறக்கம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7-8 மணி நேரமாவது தூங்கணும். தூக்கம் குறைஞ்சாலே சிடுசிடுப்பு வந்துடும், மன அழுத்தம் ஏற்படும். மன மகிழ்ச்சியாக இருக்க அடிப்படை தேவை நல்ல தூக்கம். ராஜேஷ்குமார் சார், தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சாப்பிட்டுடணும் இரவில். பிறகு ஒரு 20 நிமிடம் கழித்து 1 கப்பு பால், இளஞ்சூடான பால் குடிக்கலாம். தூக்கம் கண்களை சுத்தம். தூங்க போகிறதுக்கு முன்னால் காஃபி குடிப்பதோ புகைப்பிடிப்பதோ கூடாது. அதே போல் வயிறு முட்டை சாப்பிட வேண்டாம். எப்போவும் வயிற்றில் 1/3 பங்கு இடம் காலியாகவே இருக்கணும். நீங்கள் படுக்கும் இடம் அதிக சூடாவோ அதிக குளிர்ச்சியாவோ இருக்கக்கூடாது. மிதமான சூழல் தான் உகந்தது. ராத்திரியில் ரொம்ப நேரம் தொலைக்காட்சியில் ஏதாவது பார்த்து கொண்டிருப்பது, கையில் கைபேசி இருக்குன்னு அதில் ஏதாவது பார்த்து கொண்டிருப்பது, கேம்ஸ் விளையாட்டு விளையாடுவது போன்றவற்றை அவசியம் தவிர்க்கணும். சுத்தமான படுக்கை, உயரம் அதிகமில்லாத தலையணையும் தூக்கத்தின் சிறந்த நண்பர்கள். இரவில் லேசான ஒளி வர்ற அளவுக்கு ஒரு விளக்கு வெளிச்சம் கட்டாயம் தேவை. இரவில் வெதுவெதுப்பான வெந்நீரில் ஒரு குளியல் போடலாம். இரவில் தளர்வான காற்றோட்டமான பருத்தி ஆடை அணிவது நல்லது. மனதை நிம்மதியாக வைத்திருக்கும் புத்தகங்கள் தூக்கத்தை வரவழைக்கும் ஒரு நல்ல துணைவன். இன்னைக்கு நமது வாழ்க்கை முறையே மாறிப்போச்சு. காலையில் விரைவாக எழுந்து இரவில் நேரத்தில் படுக்கும் பழக்கம் இருந்தது. இப்போ அப்படியான்னு ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். பின்தூங்கி முன் எழணும். அதாவது கடைசியாக எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சுட்டு அப்புறம் படுத்து காலையில் சீக்கிரம் எழுந்துடணும். அதுதான் நல்ல பழக்க வழக்கம். இன்றைக்கெல்லாம் இரவு 11, 12, 1 மணிக்கு படுத்துட்டு காலையில் 8, 9 மணிக்கு எழுந்திருக்கும் இளவட்டங்களை நாம் பார்க்குறோம். இதையும் நாம் நியாயப்படுத்துகிறோம். நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், உடம்புலேருந்து வியர்வை வர்ற அளவுக்கு உழைக்கணும். கிராமத்தில் இருப்பவர்கள் நிறைய உழைப்பை வெளிப்படுத்துகிறாங்க, அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நகர்ப்புற வாசிகள் உடல் உழைப்பை வெளிப்படுத்துறது இல்லை. அதற்காகத்தான் காலை நேரம் அல்லது இரவு நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. சிலர் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்கிறாங்க. சிலர் ஏதாவது கேம்ஸ் விளையாட்டு விளையாடுறாங்க. ராஜேஷ்குமார் சார், நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி நல்ல தூக்கங்கிறதே பலருக்கு பகல் கனவாக தான் இருக்குது. தூக்கத்தை தொலைத்தோருக்கு பல வியாதிகள் வருது, அல்லது வியாதிகள் எங்கன்னு தேடி வருது. ஒவ்வொருத்தரும் சரியான நேரத்துக்கு தூங்கணும். தூக்கத்தின் அளவை சரியாக வைத்திருந்தால் எந்த வியாதியும் நம்மை அண்டாது. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் விட்டுவிட்டு பிற்காலத்தில் நோய் வந்து தூக்க மாத்திரை போட்டு தூங்க முயற்சிப்பது தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிருக்கிற மாதிரி. அது நடக்காமல் பார்த்துக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.